வணக்கம் நண்பர்களே, மிஸ்டர் மஜித் நியூஸ் அப்டேட்டுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். ஜூலை மாதம் ரூ. 5000 அஸ்வேசுமா பணம் உங்கள் வங்கி கணக்கில் வந்தது. ஆனால் ஆகஸ்ட் மாதத்திற்கான ரூபாய் 5000 இன்னும் வரவில்லையா? அப்படியானால் உங்களுடைய அஸ்வேசும தகுதி நீக்கப்பட்டு விட்டதா? மேன்முறையீடு செய்ய முடியுமா? புதிய பெயர் பட்டியல் எப்போது வெளியாகும்? இந்த வீடியோவில் முழுமையாக பார்க்கலாம். முதலில் ஒரு முக்கியமான தகவல். ஜூலை மாதம் அஸ்விசும பணம் கிடைத்தும் ஆகஸ்ட் மாத பணம் வரவில்லை என்றால் உடனடியாக உங்கள் அஸ்விசும தகுதி நீக்கப்பட்டுவிட்டது என்று அர்த்தம் கிடையாது. வெல்ஃபேர் பெனிஃபிட்ஸ் போர்டு அல்லது WBB-இன் அதிகாரப்பூர்வ தகவல் படி தகுதியிருந்தும் பணம் வங்கி கணக்கில் வராமல் இருப்பதற்கு பல காரணங்கள் இருக்கலாம். உதாரணமாக, விண்ணப்பத்தில் கொடுக்கப்பட்ட தகவலில் தவறு இருக்கலாம், வங்கி கணக்கு தகவல் மற்றும் உங்கள் பதிவு தகவல் பொருந்தாமல் இருக்கலாம், ஒரே NIC தொடர்பாக பிரச்சனை இருக்கலாம், அல்லது டெக்னிக்கல் ப்ராப்ளம் காரணமாக பேமெண்ட் தாமதமாகி இருக்கலாம். இது போன்ற பிரச்சனைகள் இருந்தால் சம்பந்தப்பட்ட தகவல்களை சரிசெய்து சிஸ்டம் அப்டேட் செய்யப்பட்ட பிறகு பேமெண்ட் வழங்கப்படலாம் என்று WBB தெரிவித்துள்ளது. அப்படியானால் மேன்முறையீடு செய்ய முடியுமா? இது பலருக்கும் இருக்கும் முக்கியமான கேள்வி. WBB-இன் அதிகாரப்பூர்வ தகவல் படி அஸ்வேசுமா தொடர்பான பிரச்சினைகள் மற்றும் அப்பீல் தொடர்பான தகவல்களுக்கு உங்கள் டிவிஷனல் செக்ரட்டேரியட் அலுவலகத்தை அல்லது 1924 ஹாட்லைனை தொடர்பு கொள்ளலாம். அதனால் ஜூலை மாதம் ரூபாய் 5000 கிடைத்தும் ஆகஸ்ட் மாத பணம் வராதவர்கள் முதலில் உங்கள் பிரதேச செயலகத்தின் அஸ்வேசும பிரிவுக்கு சென்று உங்கள் நிலையை சரிபார்த்து கொள்ளுங்கள். அங்கு ஜூலை மாதம் அஸ்வேசுமா ரூபாய் 5000 கிடைத்தது, ஆனால் ஆகஸ்ட் மாத பணம் இன்னும் கிடைக்கவில்லை. எனது பேமெண்ட் ஸ்டேட்டஸ் மற்றும் பெனிஃபிஷியரி ஸ்டேட்டஸை சரிபார்த்து சொல்லுங்கள் என்று கேட்கலாம். உங்களுடைய NIC, வங்கி கணக்கு தகவல் மற்றும் அஸ்விசும தொடர்பான ஆவணங்களை எடுத்துச் செல்வது நல்லது. மேலும் WBB-இன் அதிகாரப்பூர்வ ஹாட்லைன் 1924. இப்போது இன்னொரு முக்கியமான கேள்வி. புதிய அஸ்விசும பெயர் பட்டியல் எப்போது வெளியாகும்? 2026 ஆகஸ்ட் 20 நிலவரப்படி புதிய பெயர் பட்டியல் வெளியாகும் என்று வெல்ஃபேர் பெனிஃபிட்ஸ் போர்டு அதிகாரப்பூர்வமாக குறிப்பிட்ட ஒரு புதிய தேதியை தற்போது உறுதிப்படுத்த முடியவில்லை. WBB-இன் அதிகாரப்பூர்வ தகவல்களில் முதல் கட்டத்தில் விண்ணப்பித்தவர்களுக்கான தகவல் புதுப்பிப்பு நடவடிக்கைகள் குறித்து குறிப்பிடப்பட்டுள்ளது. அதே நேரத்தில் WBB-இன் சோஷியல் ரெஜிஸ்ட்ரியில் சில விண்ணப்பங்கள் இன்னும் அப்ளிகேஷன் ப்ராசஸிங் என்ற நிலையில் இருப்பதும் காணப்படுகிறது. அதனால் இந்த குறிப்பிட்ட தேதியில் புதிய பெயர் பட்டியல் கண்டிப்பாக வெளியாகும் என்று இப்போது உறுதியாக கூறுவது சரியானதல்ல. எனவே சமூக ஊடகங்களில் வெளியாகும் உறுதிப்படுத்தப்படாத தேதிகளை மட்டும் நம்பாமல் வெல்ஃபேர் பெனிஃபிட்ஸ் போர்டின் அதிகாரப்பூர்வ அறிவிப்பை கவனிப்பது மிகவும் முக்கியம். முக்கியமான எச்சரிக்கை: ஆகஸ்ட் மாத பணம் வரவில்லை என்றால் அனைவரும் மீண்டும் புதிய அஸ்விசும விண்ணப்பம் செய்ய வேண்டும் என்று அதிகாரப்பூர்வமாக உறுதி செய்யப்பட்ட தகவல் தற்போது இல்லை. அதேபோல் ஜூலை மாதம் பணம் வந்ததால் ஆகஸ்ட் மாதமும் கண்டிப்பாக வரும் என்றும் சொல்ல முடியாது. உங்கள் தனிப்பட்ட பெனிஃபிஷரி ஸ்டேட்டஸ் மற்றும் பேமெண்ட் ஸ்டேட்டஸ் என்ன நிலையில் இருக்கிறது என்பதை அதிகாரப்பூர்வமாக சரிபார்ப்பதே சரியான வழி. அன்பான பார்வையாளர்களே, உங்களுக்கும் அல்லது உங்களுடைய குடும்பத்தினருக்கும் ஜூலை மாதம் ரூபாய் 5000 வந்துவிட்டு ஆகஸ்ட் மாத பணம் வராமல் இருந்தால் இந்த தகவலை தவறாமல் தெரிந்து கொள்ளுங்கள். உங்கள் பகுதியில் ஆகஸ்ட் மாத அஸ்விசும பணம் வந்துவிட்டதா அல்லது இன்னும் வரவில்லையா? உங்கள் மாவட்டத்தின் பெயரை காமெண்ட் பகுதியில் பதிவு செய்யுங்கள். மேலும் இதுபோன்ற அஸ்விசும செய்திகள், அரசாங்க அறிவிப்புகள் மற்றும் இலங்கையின் முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது வாட்ஸ்அப் குழுவில் இணைந்து கொள்ளுங்கள். வாட்ஸ்அப் லிங்க் இந்த வீடியோவின் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது. மேலும் மிஸ்டர் மஜித் நியூஸ் அப்டேட் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை அழுத்துங்கள். முக்கியமான தகவல் வெளியானவுடன் உடனுக்குடன் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறோம். நன்றி, வணக்கம். வணக்கம் நண்பர்களே, எங்களின் மிஸ்டர் மஜித் யூடியூப் சேனலை இப்போதே சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். புதிய செய்தி உடனுக்குடன் பெறுங்கள். அருகில் இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் ஆதரவை தொடர்ந்து வழங்குங்கள். நன்றி.